ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் நிஷா. இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் குழம்பு எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நாகர்கோயில் டிஷ். இதை பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes போதும். இப்படிங்கிறதுக்குள்ளே சட்டுன்னு பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். வத்தப்பொடி, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பேன் சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ கடுகு, வத்தல், கறிவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்புறமா நான் கரைச்சி வச்ச புளிக்கரைசல் இதில் ஊற்றிக்கிறேன். புளிப்புக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கு புளி ஊற்றிக்கோங்க. அப்புறமா இதில் உப்பும் போட்டு கொதிக்க வைங்க. இந்த குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக நுரை தான் வரணும். நுரை வந்த உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக 5 minutesல பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ரொம்ப தேவையில்லை. இந்த குழம்புக்கு பெஸ்ட் காம்பினேஷன் இருக்குது. அது என்னென்னா ஃபிஷ் ஃப்ரை தாங்க. நானும் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் குழம்பு வித் ஃபிஷ் ஃப்ரை. கூட சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, இந்த ரெண்டுமே போதும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் and subscribe my channel. Bye bye.